முதல் தவறு பகலில் தூங்குவது. சிவராத்திரி அப்படின்னாலே இரவு விழித்திருப்பதுன்னு நமக்கு தெரியும். ஆனா பல பேர் முதல் நாள் இரவோ அல்லது சிவராத்திரி அன்றைய பகலோ தூங்கிடுவாங்க. சிவராத்திரி அன்று பகலில் தூங்குவது விரதத்தை முறிப்பதற்கு சமம். அன்று முழுவதும் இறை சிந்தனையோடு விழிப்புடன் இருப்பதே சிறப்பு. இரண்டாவது தவறு அரிசி உணவுகளை உண்பது. விரதத்தின் போது தானியங்கள், முக்கியமாக அரிசி உணவுகளை தவிர்க்க வேண்டும். இது உடலை மந்தமாக்கி தூக்கத்தை வரவழைக்கும். பலகாரம் என்ற பெயரில் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் நீர்ச்சத்து மிகுந்த பழங்கள் அல்லது பால் மட்டும் எடுத்துக்கொள்வது உத்தமம். மூன்றாவது மற்றும் முக்கியமான விஷயம் சிவன் கோவில் பிரசாதம். பொதுவாக சிவன் கோவிலில் கொடுக்கும் விபூதி, சந்தனம் போன்றவற்றை தவிர்க்கக்கூடாது. ஆனால் விரதத்தில் இருப்பவர்கள் கோவிலில் தரப்படும் அன்னதானத்தையோ அல்லது சமைத்த பிரசாதத்தையோ உண்ணக்கூடாது. விரதம் முடிந்த பிறகு பகலிலோ அல்லது மறுநாளோ முறைப்படி பாரணை செய்த பிறகே உணவருந்த வேண்டும். இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சிவராத்திரி உங்களுக்கு